Good evening, my dear brother and sister. My name is Rambo Vimal. நான் ஒரு மிஸ்டர் இந்தியா பாடி பில்டர். எனக்கு 45 வருடம் அனுபவம் இருக்கிறது. உங்களோடு இன்று ஒரு சப்ஜெக்டை பேச இருக்கிறேன். அதற்கு முன்பாக என்னுடைய குருவின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பாடி பில்டிங் குரு திரு ஆறுமுகம். எனக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்து என் வாழ்க்கையை செதுக்கிய குரு திரு ஸ்ரீனிவாசன் அண்ட் தனசிலாஸ். போத் ஆர் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். இப்பொழுது நான் சப்ஜெக்டை ஆரம்பிக்கிறேன். ஹெல்த் இஸ் மோர் வேல்யூபிள் தென் மணி. அதாவது இந்த உடம்பு பணத்தை விட மிகவும் உயர்ந்தது என்பதுதான். இதுக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா? மனுஷன் என்ன பண்ணானா, கடவுளை சந்திச்சானா. கடவுளை சந்திச்சு ஒரு கேள்வி கேட்டான். கடவுளே, நீங்க மனுஷங்க கிட்ட பார்க்குற மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டான். அப்போ கடவுள் சொன்னாரு, நான் இந்த மனுஷனை ரொம்ப அழகாகவும் வடிவமைச்சு அமைதியோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடு போய் வாழ்டா அப்படின்னு படைச்சு அமைச்சேன். ஆனால் இவன் என்ன பண்ணான், பணம்னு ஒன்று கண்டுபிடிச்சி அது பின்னாடி ஓட ஆரம்பித்தான். அப்போது பொய் சொல்ல ஆரம்பித்தான், திருட ஆரம்பித்தான், கொலை செய்ய ஆரம்பித்தான், லஞ்சம் வாங்க ஆரம்பித்தான். இப்படிலாம் செஞ்சு எவ்வளோ பணத்தை சேர்த்துறான். சேர்த்த பிறகு என்ன ஆச்சுன்னா, வியாதி வந்து படுத்துறான். படுத்த உடனே இந்த வியாதியை போக்குறதுக்கு சேர்த்த பணத்தெல்லாம் செலவு பண்ணுறான். செலவு பண்ணி பணமும் போயிடுது, இவன் உயிரும் போயிடுது. அப்புறம் இவன் எதுக்கு வாழ்ந்தா என்னன்னு தெரியல. அதுதான் எனக்கு மிகப்பெரிய அதிசயமாக இருக்குது அப்படின்னு கடவுள் சொன்னார். அது மாதிரி மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், பணம் தேவைதான். பணம் கண்டிப்பாக தேவை. உண்பதற்கு, உடுத்துவதற்கு, இருப்பதற்கு, வாழ்வதற்கு பணம் கண்டிப்பாக தேவை. ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது இப்போ நான் 100 ரூபாய் உங்ககிட்ட கொடுக்கணும்னு வச்சுக்கேன், வட்டி வாங்குறேன்ல, அது மாதிரி கடவுள் கொடுத்த இந்த உடம்பை அழகா அற்புதமாக வச்சு பாதுகாத்து திருப்பி அவங்ககிட்டே ஒப்படைக்கணும். அதான முறை. கரெக்டா? அதனால வாரத்தில் 7 நாள் இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் டைம் இருக்கு. ஹாஃப் அன் அவர் வாரத்தில் 4 நாள் எக்ஸசைஸ் பண்ணுங்க, போதும். நல்லா ஆரோக்கியமாகவும் வியாதி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழலாம் என்பதை இதன் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.